வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம். இந்த வீடியோவில் யூஜிடிஆர்பி ஃபிசிக்ஸ் யூனிட் 8 ஆப்டிக்ஸ் அண்ட் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பிலிருந்து ப்ராப்ளம்ஸ் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ட்ரிக்கியான எம்சிக்யூஸ் பார்ப்போம். ட்ரிக்கியான எம்சிக்யூஸ்னால் என்ன? நம்ம கிளாஸில் எக்ஸ்பிளைன் பண்ண கான்செப்ட்லேருந்து கொஷின் கேட்கும் பொழுது ஈஸியாக நம்மளால சால்வ் பண்ண முடியும் அந்த கொஷினை. ஆனால் அதுவே நம்ம கிளாஸில் டிஸ்கஸ் பண்ண கான்செப்டாக இருக்கும். ஆனால் அதை சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸ் தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், ட்ரிக்கியான கொஷின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு 5 கொஷின்ஸையும் அண்ட் 4 இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸையும் நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணுவோம். எதுலேருந்து அப்படின்னா YDSCலேருந்து, யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட்லேருந்தும் இன்டர்ஃபரன்ஸ்லேருந்தும் முக்கியமான ஒரு 4 ப்ராப்ளம் டிஸ்கஸ் பண்ணுவோம். இது எங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னா உங்களுடைய அகாடமியில் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்களே உங்களுக்கு புக்ஸ், அந்த புக்கில் ஆப்டிக்ஸ் புக்கில் இந்த ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த ப்ராப்ளம்ஸ் எப்படி சால்வ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இந்த கிளாஸில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த கிளாஸ் நீங்கள் கவனிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய புக் எடுத்துகிட்டு ரெஃபரன்ஸ்க்காக வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா இதில் நான் கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன் இல்லைங்களா? ஸோ ஒரே ஸ்லைடில் நான் அதை கம்ப்ளீட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக கொஷின் ஷார்ட் ஃபார்மாக டேட்டாவை மட்டும் எடுத்து கொடுத்துருக்கேன். ஏன்னா இப்போது இந்த ஸ்லைட்லேருந்து அந்த ஸ்லைடு இன்னொரு ஸ்லைடுக்கு நான் போகும் பொழுது உங்களுக்கு அந்த கண்டினியூட்டி மிஸ் ஆகிடும். ஸோ ஒரு ப்ராப்ளம் ஒரு ஸ்லைடில் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக நான் டேட்டாஸ் மட்டும் கொடுத்துருக்கேன். நீங்கள் உங்கள் புக்கில் உங்கள் கொஷினை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின், யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் சென்ட்ரல் இருந்து 1 மில்லிமீட்டர் டிஸ்டன்ஸில் எவ்வளோ இன்டென்சிட்டி அப்படிங்கிறத கேல்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே டி வேல்யூ கொடுத்துருக்காங்க, கேபிட்டல் டி கொடுத்துருக்காங்க, வேவ் லென்த் கொடுத்துருக்காங்க, அண்ட் எவ்வளோ டிஸ்டன்ஸில் நம்ம இன்டென்சிட்டி கேல்குலேட் பண்ணுன்றதை கொடுத்துருக்காங்க, அண்ட் ஆல்சோ இன்டென்சிட்டி ரேஷியோவும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஸ்மால் டி அப்படிங்கிறது யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் 2 ஸ்லிட் இருக்கும். அந்த 2 ஸ்லிட்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை தான் ஸ்மால் டி அப்படின்னு சொல்லுவோம். கேபிட்டல் டி அப்படின்றது என்னென்னா ஸ்க்ரீன் அந்த ஸ்லிட்டில் இருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கோ அதுதான் டி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அடுத்தது லேம்டா. லேம்டா என்னென்னா அங்கே யூஸ் பண்ணக்கூடிய லைட் சோர்ஸ்னுடைய வேவ் லென்த். ஓகேவா? ஸோ இதெல்லாம் கொடுத்துட்டு இப்போ என்ன கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க, நமக்கு இன்டென்சிட்டி என்னன்னு கேல்குலேட் பண்ண சொல்கிறாங்க. இன்டென்சிட்டி ரேஷியோவும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இன்டென்சிட்டி நம்ம கேல்குலேட் பண்ணணும்னாலே நமக்கு ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் தெரியணும். ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் தெரியணும் அப்படின்னாலே நமக்கு பாத் டிஃப்ரென்ஸ் தெரியணும். ஸோ அப்போ பாத் டிஃப்ரென்ஸ்க்கும் ஃபேஸ் டிஃப்ரென்ஸ்க்குமான ஃபார்முலா நமக்கு நல்லா தெரியும். ஸோ அது ரெண்டையும் கண்டுபிடிச்சிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்டென்சிட்டிக்கான ஃபார்முலாவில் போய் சப்ஸ்டியூட் பண்ணி ஃபைனல் ஆன்சர் எடுக்க போகிறோம். ஸோ இவ்வளோ பெரிய ப்ரொசீஜர் இருக்கிற ஒரு ப்ராப்ளமை நம்ம எம்சிக்யூவாக கேட்பாங்களா அப்படின்னா இத்தனை ப்ராசஸையும் ஒன்றா கேட்க மாட்டாங்க. இதில் பாருங்கள் 3 கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரிலாம் கேட்க மாட்டாங்க. ஏதாவது 1 கண்டுபிடிக்கிற மாதிரி கேட்பாங்க. அதிகபட்சமாக 2 கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இன்டென்சிட்டி ரேஷியோ வரைக்கும் உங்களுக்கு கேட்பாங்களா அப்படின்னா நிச்சயமாக கேட்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் பாத் டிஃப்ரென்ஸ், ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்றத மட்டும் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, அது மட்டும் போதுமானது. இன்டென்சிட்டி ரேஷியோ எப்படி கண்டுபிடிக்கணுன்றத ஜஸ்ட்டு ப்ரொசீஜர் தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட்டு பாத் டிஃப்ரென்ஸ், அதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா dy/d. ஸோ இங்கே 2 டியோட வேல்யூமே நமக்கு தெரியும், ஒய்யோட வேல்யூவும் தெரியும். ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணும்போது வில் பி கெட்டிங் 1 × 10⁻⁻6 மீட்டர். ஓகே, அடுத்தது ஃபேஸ் டிஃப்ரென்ஸ். ஸோ இதெல்லாம் சிம்பிள் அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் தான், மல்டிப்ளிகேஷன் டிவிஷன். ஸோ ஈஸியாக நீங்கள் இதெல்லாம் போட்டுருவீங்க. ஓகேவா? 10⁻³ அப்படிங்கிறது மில்லிமீட்டருக்கான வேல்யூ. ஓகேவா? ஆங்ஸ்ட்ராங் அப்படிங்கிறது 10⁻10 மீட்டர். இந்த வேவ் லென்த்தை மீட்டரில் கன்வெர்ட் பண்ணி எழுதியிருக்காங்க இல்லையா? ஆங்ஸ்ட்ராங் 10⁻10. ஸோ இப்போது 10⁻7 எழுதணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், பாயிண்ட்டை 3 டிஜிட் மூவ் பண்ணி ஃப்ரண்ட்டில் எழுதணும். ஸோ அப்படி எழுதும்போது வேவ் லென்த் எப்படி மாறும், 5.893 × 10⁻7 மீட்டர் அப்படின்னு மாறும். ஓகேவா? ஸோ இப்போது இந்த வேல்யூவை நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். பாத் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இப்போது நம்ம ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் கேல்குலேட் பண்ண போகிறோம். பாத் டிஃப்ரென்ஸ் வச்சு ஃபேஸ் டிஃப்ரென்ஸை கேல்குலேட் பண்ணுறதுக்கு நமக்கு ஃபார்முலா இருக்குது, which is del is equal to 2π divided by lambda into del, which is equal to இங்கே நமக்கு 2π அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட் டிவைடட் பை லாம்டாக்கான வேல்யூ நமக்கு கொடுத்துருக்காங்க 5893 ஆங்ஸ்ட்ராங். அப்படி இல்லைன்னா 5.893 × 10⁻7 நம்ம எழுதிக்கலாம். இன்டூ டியோட வேல்யூ என்ன அப்படின்னா பாத் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ அதுதான் டியோடைய வேல்யூ. பாத் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ, 1 × 10⁻6. ஸோ அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும் பொழுது வில் பி கெட்டிங் 3.394 பை ரேடியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம பாத் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம், ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இவ்வளோ தான் உங்களுக்கு கொஷின்ஸாக வரும். மேக்ஸிமம் அதிகபட்சமாகவே இவ்வளோ தான் வரும். இதுவே டஃப்பாக தான் இருக்கும் கேல்குலேட் பண்ணுறதுக்கு. ஸோ இதை தாண்டி நம்ம இன்டென்சிட்டி ரேஷியோ கேல்குலேட் பண்ணோம். ஸோ அதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா I/I0
காஸ் ஸ்கொயர்ட் க்ரோனக்கர் டெல்டா டிவைடட் பை 2. இந்த இடத்துல க்ரோனக்கர் டெல்டா அப்படிங்கிறது ஃபேஸ் டிஃப்ரென்ஸ். ஃபேஸ் டிஃப்ரென்ஸ்க்கான வேல்யூ. ஸோ அதை வந்து 2ஆல் டிவைட் பண்ணும்பொழுது நமக்கு 1.697 இன்ட்டு பை அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதுக்கு காஸ் ஸ்கொயர்ட் வேல்யூ எடுத்தோம் அப்படின்னா நமக்கு 0.337 வந்து கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் டேரெக்டாக அப்படி கிடைக்காது. ஸோ நம்ம எப்படி எடுக்கணும் அப்படின்னா, இந்த பை இருக்கு இல்லைங்களா, அதை டிகிரியாக கன்வெர்ட் பண்ணணும். பையோட வேல்யூ டிகிரியாக கன்வெர்ட் பண்ணால் நமக்கு என்னன்னு கிடைக்கும், 180 டிகிரி அப்படின்னு கிடைக்கும். ஸோ அப்போது 180 டிகிரியோட இந்த 1.697 மல்டிப்ளை பண்ணும் பொழுது நமக்கு என்ன வேல்யூ கிடைக்குமோ அந்த வேல்யூ தான் 0.337. ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம கேல்குலேட் பண்ணணுமா அப்படின்னா இவ்வளோ டஃப்பாக கேட்க மாட்டாங்க. ஸோ தட் நீங்கள் பாத் டிஃப்ரென்ஸ், ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் மட்டும் எப்படி கேல்குலேட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்படி கேல்குலேட் பண்ணால் வில் பி கெட்டிங் த வேல்யூ ஆஃப் இன்டென்சிட்டி ஆஸ் 33.7%. ஓகேவா? ஸோ 0.337 பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணணும்னா we have to multiply that with 100. ஸோ 100ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 33.7% அப்படிங்கிறது இன்டென்சிட்டியாக கிடைக்கும். செகண்ட் கொஷின், கிளாஸ் பிளேட் டிஃப்ரென்ஸ் வந்து அதுக்கு அந்த 2 கிளாஸ் பிளேட்க்கும் டிஃப்ரெண்ட்டான ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து இருக்குது. இப்போ என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த கிளாஸ் பிளேட்டினுடைய திக்னஸ் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அண்ட் அங்கே உருவாகக்கூடிய ஃப்ரிஞ்சஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய ஷிஃப்ட் எவ்வளோ அப்படிங்கிறத கேல்குலேட் பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இங்கே வந்து 2 கிளாஸ் பிளேட்டோட ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் μ1 μ2 கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஏர்வெட்ஜ் இல்லையா, கிளாஸ் பிளேட் அப்படின்னாலே நமக்கு தெரிஞ்சிருச்சு பார்த்தோன்னே ஏர்வெட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஏர்வெட்ஜில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த லைட்டினுடைய வேவ் லென்த் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன கேல்குலேட் பண்ண சொல்கிறாங்க, கிளாஸ் பிளேட்டினுடைய திக்னஸ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க இல்லைங்களா. அதுக்கப்புறம் சென்ட்ரல் ஃப்ரிட்ஜ் ஷிஃப்ட், 5th ஃப்ரிட்ஜ்லேருந்து சென்ட்ரல் ஃப்ரிட்ஜ்லேருந்து எவ்வளோ தூரம் ஷிஃப்ட் ஆகிருக்கு அப்படின்றத கேல்குலேட் பண்ண சொல்கிறாங்க. சென்ட்ரல் ஃப்ரிட்ஜ் அப்படின்னா ஃபஸ்ட்டில் இருக்கிற ஃப்ரிட்ஜ். ஸோ அந்த ஃப்ரிட்ஜ்லேருந்து 5th ஃப்ரிட்ஜுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து இருக்குது. ஷிஃப்ட்னா என்ன, அந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சென்ட்ரல் ஃப்ரிட்ஜ் அண்ட் த 5th ஃப்ரிட்ஜ், அதுதான் என்னன்னு சொல்லுவோம், அந்த ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லுவோம், ஃப்ரிட்ஜ் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஷிஃப்ட் என்ன அப்படின்றத கேல்குலேட் பண்ணும். அண்ட் கிளாஸ் பிளேட்டினுடைய திக்னஸ் என்ன அப்படின்றத கேல்குலேட் பண்ணும். ஸோ ஃப்ரிட்ஜ் ஷிஃப்ட் கால்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா μ2 மைனஸ் μ1 இன்டூ டி டிவைடட் பை லாம்டா. ஸோ μ2 அப்படிங்கிறது ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் தி கிளாஸ் 2, μ1 அப்படிங்கிறது ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் தி கிளாஸ் 1. ஸோ இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். அந்த வேல்யூவோட நம்ம டீயை மல்டிப்ளை பண்ணணும். டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அந்த திக்னஸ் தான் நம்ம இங்கே கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா. ஸோ அப்போது அந்த வேல்யூவை அப்படியே வச்சுக்கலாம், டிவைடட் பை லாம்டா. லாம்டா என்ன அப்படின்றது நமக்கு தெரியும். என்னது லாம்டா, 4800 × 10⁻⁻10 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆங்ஸ்ட்ராங்க மீட்டராக கன்வெர்ட் பண்ணி எழுதிக்கலாம். அண்ட் ஆல்சோ இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா எண்ணுக்கு ஈக்குவலாக இருக்கும். அது என்ன எண் அப்படின்னா நம்பர் ஆஃப் ஃப்ரிட்ஜ் ஷிஃப்டட், எவ்வளோ ஃப்ரிட்ஜஸ் வந்து ஷிஃப்ட் ஆகிருக்கோ அந்த நம்பருக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ இதிலேருந்து நம்ம டீயை ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாங்களா. அப்போது என்ன ரைட் ஹேண்ட் சைடு இருக்குது, அந்த ரைட் ஹேண்ட் சைடுக்கு கீழே டினாமினேட்டரில் இருக்க லாம்டாவை மல்டிப்ளை பண்ணிடுவோம். ஸோ தட் என் லாம்டான்னு கிடச்சிரும். டிவைடட் பை இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய μ2 மைனஸ் μ1 டிவைட் பண்ணுவோம். ஸோ அப்படி டிவைட் பண்ணும்போது நமக்கு டீயோட வேல்யூ என்னன்னு கிடைக்கும், டி இஸ் ஈக்குவல் டு என் லாம்டா டிவைடட் பை μ2 மைனஸ் μ1 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? சரி, இந்த இடத்துல என்னோட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னா எங்கேருந்து கேல்குலேட் பண்ண சொல்கிறாங்க, ஃப்ரிட்ஜ் ஷிஃப்ட்டு 5th ஃப்ரிட்ஜ்லேருந்து கேல்குலேட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அப்போ என்னுடைய வேல்யூ என்னவா இருக்கும், 5ஆக இருக்கும் இல்லைங்களா. ஸோ அப்போது இப்போ திக்னஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன தெரியணும், என் என்னன்னு தெரியணும். என் எவ்வளோ, 5. ஸோ 5ன்னு போட்டு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வேவ் லென்த் தெரியும், அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். டிவைடட் பை μ2 மைனஸ் μ1ஓட வேல்யூ தெரியும், அதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி டிவைட் பண்ணும்போது வில் பி கெட்டிங் த திக்னஸ் அஸ் 8 × 10⁻⁻6 மீட்டர். ஓகேவா? ஸோ அப்போது நமக்கு அந்த வித்துடைய திக்னஸ் என்ன அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகே, அது எவ்வளோ திக்னஸ், 8.0 × 10⁻6 மீட்டர், தட் இஸ் 8 × 10⁻6 மீட்டர் அப்படிங்கிறது தான் அதனுடைய திக்னஸ். எதனுடைய திக்னஸ், அந்த கிளாஸ் பிளேட்டினுடைய திக்னஸ். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இது கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லைங்களா, இதை யூஸ் பண்ணி ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஃப்ரிட்ஜ் ஷிஃப்ட் எவ்வளோ அப்படின்றத கேல்குலேட் பண்ணிடலாம். ஃப்ரிட்ஜ் ஷிஃப்ட் எவ்வளோவா இருக்கும், இந்த வேல்யூ என்னவோ, இந்த வேல்யூ டீயோட வேல்யூ இருக்கு இல்லைங்களா. ஸோ அதை வந்து அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணும் பொழுது μ2 μ1ஓட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும் பொழுது லாம்டா வச்சு சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஃபைனலாக நமக்கு என்னன்னு கிடைக்கும் அப்படின்னா 5 அப்படிங்கிறது தான் ஆன்சராக கிடைக்கும். ஏன் அப்படின்னா
இங்கே எவ்வளோ தூரம் ஷிஃப்ட் நடந்திருக்கு, சென்ட்ரல் ஃப்ரின்ச்சஸ்லேருந்து 5th ஃப்ரின்ச் வரைக்கும் ஷிஃப்ட் நடந்திருக்கு இல்லைங்களா? ஸோ அப்போ ஃப்ரின்ச் ஷிஃப்ட் எவ்வளோ அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம என்னன்னு சொல்லிடலாம், இதை கால்குலேட் பண்ணணும்னு அவசியமே இல்லை, 5 அப்படின்னு சொல்லிடலாம். கொஷினை பார்த்தோன்னே சொல்லிடலாம். ஏன்னா இந்த ஃப்ரின்ச் ஷிஃப்ட் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா, எவ்வளோ நம்பர் ஆஃப் ஷிஃப்ட் வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். அதுக்கு ஈக்குவலாக இருக்கிறது தான் இந்த ஃபார்முலா, ஃப்ரின்ச் ஷிஃப்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. ஸோ இந்த வேல்யூ தெரிஞ்சாலே போதும், நம்ம சொல்லிடலாம். எங்கேருந்து எங்கே ஷிஃப்ட் ஆயிருக்குன்றதை கேட்டாலே போதும், நம்ம சொல்லிடலாம். ஸோ இதுக்கு வந்து திக்னஸ் கண்டுபிடிச்சி இதில் சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் எடுக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. ஆனால் திக்னஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஃபார்முலா வேணும். அதுக்காக ஃப்ரின்ச் ஷிஃப்ட் ஈக்குவேஷனை ரீரைட் பண்ணி நம்ம திக்னஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, ஸோ சிம்பிளாக தான் இருக்கும், சால்வ் பண்ணி பாருங்கள். அண்ட் தேர்ட் கொஷின், ஒரு தின் ஃபிலிம் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து டார்க் பேண்ட்வித்தோடைய வேவ் லென்த் என்ன அப்படின்றத நம்ம கேல்குலேட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் அதை அவங்களே கொடுத்துட்டாங்க இல்லையா? லாம்டா இஸ் ஈக்குவல் டு 5.5 × 10⁻⁵ சென்டிமீட்டர் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அண்ட் வால்யூம் ஆஃப் த ஆயிலோட வால்யூமே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போது ஒரு தின் ஃபிலிம் இருக்குது, அதுக்கு டார்க் பேண்ட்வித்தோடைய வேவ் லென்த் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை, அதையும் கொடுத்துட்டாங்க. வால்யூம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது, அதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல தின் ஃபிலிம் வந்து நம்ம ஏர் வெட்ஜ்லேயும் சரி நியூட்டன் ரிங்ஸ்லேயும் சரி ஏர் தான் ஃபில் பண்ணி வச்சிடணும் இல்லைங்களா? ஸோ அந்த கேப்பில் வந்து ஏர் ஃபில் பண்ணி வச்சுருப்போம். அதே அந்த கேப்பில் வந்து ஆயில் ஃபில் பண்ணி வச்சோம் அப்படின்னா அப்போ கிடைக்கக்கூடிய டார்க் அண்ட் பிரைட் ஃப்ரின்ச்சஸ் வந்து வேறு மாதிரி இருக்கும் இல்லைங்களா? ஏர் ஃபில் பண்ணுறப்போ வேறு மாதிரி கிடச்சிருக்கும், அதுவே நம்ம ஆயில் ஃபில் பண்ணுறப்போ வேறு மாதிரி கிடச்சிருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த ஏர் ஃபிலிம் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த எவ்வளோ தூரத்துக்கு அந்த ஏர் வந்து ஃபில் ஆகிருக்கோ அதுதான் ஏர் ஃபிலிம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எவ்வளோ தூரத்துக்கு ஆயில் ஃபில் ஆகிருக்கோ அதுதான் வந்து ஆயில் ஃபிலிம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கொஷினில் அந்த ஆயில் ஃபிலிமோடைய திக்னஸ் என்ன அப்படின்றத கேல்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு இங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்க, சர்ஃபேஸ் ஏரியா எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, வால்யூம் கொடுத்துருக்காங்க, அண்ட் ஆயிலோட ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என்ன அப்படின்றதையும் நமக்கு கொடுத்துருக்காங்க, அண்ட் வேவ் லென்த் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஃபைனலாக நம்ம அந்த ஆயில் ஃபில் பண்ண அந்த ஃபிலிமோட திக்னஸ் என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ பாருங்க, எப்படி வால்யூம்லேருந்து திக்னஸ் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், திக்னஸ்க்கான ஃபார்முலா எழுதணும் வித் ரெஸ்பெக்ட் டு வால்யூம் அண்ட் ஏரியா. ஸோ வால்யூமையும் ஏரியாவையும் கனெக்ட் பண்ணி நம்ம திக்னஸ் ஃபார்முலா எழுதணும். அது என்ன ஃபார்முலா அப்படின்னா, D is equal to வால்யூம் டிவைடட் பை ஏரியா. ஓகே, வால்யூமோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னா 0.2 cc. cc அப்படின்னா சென்டிமீட்டர் கியூப் அப்படின்னு அர்த்தம். இப்போ 0.2 டிவைடட் பை ஏரியா எவ்வளோ, நமக்கு இங்கே சர்ஃபேஸ் ஏரியா எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, 1 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம சென்டிமீட்டர் 1 மீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. இது சென்டிமீட்டர் ஸ்கொயராக மாற்றும் பொழுது நமக்கு 10⁴ அப்படின்னு கிடைக்கும் இல்லைங்களா? 10⁴ × சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கிடைக்கும். அந்த 10⁴ தான் இங்கே 100 × 100 அப்படின்னு பிரித்து எழுதியிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போது 0.2 டிவைடட் பை 100 × 100 போடும் பொழுது ஃபைனலாக நமக்கு என்ன கிடைக்கும், 2 × 10⁻⁵ சென்டிமீட்டர் அப்படின்றது கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், ஏர் ஃபிலிமோடைய திக்னஸ் என்ன அப்படின்றத கேல்குலேட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? ஆனால் இது மட்டும் நமக்கு போதாது, நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஆயிலோட ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஆயிலோட ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைங்களா? ஆனால் உங்கள் கொஷினில் பாருங்கள் ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கொடுக்கல. ஸோ தட் வி ஹாவ் டு ஃபைண்ட் தட் டூ. ஓகேவா? ஸோ இப்போ ஆயிலோடைய ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என்ன அப்படின்றதையும் நம்ம கண்டுபிடிக்கணும், அண்ட் திக்னஸையும் கண்டுபிடிக்கணும். இப்போ திக்னஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இல்லைங்களா? இப்போது எப்படி ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸையும் இப்போ நம்ம கண்டுபிடிச்ச திக்னஸையும் ரிலேட் பண்ணுற மாதிரியான ஃபார்முலா வந்து நமக்கு தேவை. ஸோ அந்த ஃபார்முலா என்ன அப்படின்னா, டெஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸில் தட் இஸ் டார்க் ஃப்ரின்ச்சஸ்க்கான ஃபார்முலா தான் அந்த ஃபார்முலா. தட் இஸ் 2μd is equal to n lambda. 2 ஏன் அப்படின்னா இங்கே டார்க் பேண்ட்வித் வேவ்லென்த் தானே நமக்கு கொடுத்துருக்காங்க. நமக்கு இங்கே கொடுத்துருக்க வேவ்லென்த் என்னது, டார்க் பேண்ட்வித்தோட வேவ்லென்த். ஸோ அதனால் நம்ம எந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும், டார்க் ஃப்ரின்ச்சஸ்க்கான ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். ஸோ 2μd is equal to n lambda. இந்த இடத்துல மியூவோட வேல்யூ தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும், ஏன்னா அதுதான் ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த ஆயில். ஸோ ரீரைட் பண்ணி எழுதும்போது n lambda டிவைடட் பை 2d அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இங்கே n என்ன அப்படின்னா 1. ஸோ ஒரே ஒரு டார்க் ஃப்ரின்ச்சஸ் தான் இருக்குது, அதனால 1 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா? அதாவது ஃபஸ்ட்டு டார்க் ஃப்ரின்ச்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேல்குலேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ எதுக்காக இப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா சிம்பிளாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. கொஷினில் நமக்கு கொடுத்துருக்குந்தா 1 எடுத்துக்கலாம், கொடுத்துருக்கல அப்படின்னா நம்ம அதை என்னென்னு எடுத்துக்கலாம்,
நம்மளே அதை 1ன்னு எடுத்துக்கலாம். கொஸ்டினில் 1ன்னு கொடுத்துருக்காங்களா இல்லை 2ன்னு கொடுத்துருக்காங்களான்னு பாருங்கள். அங்கே எதுவுமே கொடுக்கல அப்படின்னா நீங்கள் 1 அப்படின்னே நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா சிம்பிளாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இந்த 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 ஃபார்முலாவை இதிலேருந்து கண்டுபிடிக்கிற கால்குலேஷன் வந்து சிம்பிளாக இருக்கணுன்றதுக்காக நம்ம 1ன்னு எடுத்துக்குவோம். ஓகேவா? ஸோ அப்போ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் மியூ இஸ் ஈக்குவல் டு என்ன வந்து 1ன்னு நம்ம எடுத்திருக்கோம். ஸோ 1 இன்டூ லாம்டாவுடைய வேல்யூ என்ன 5.5 இன்டூ 10⁻⁵ சென்டிமீட்டர் டிவைடட் பை 2 இன்டூ இப்போ கண்டுபிடிச்ச திக்னஸ் எவ்வளோ 2 இன்டூ 10⁻⁵ சென்டிமீட்டர். ஸோ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணும் பொழுது வில் பி கெட்டிங் த வேல்யூ ஆஃப் ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் தட் இஸ் 1.375. ஓகே, ஸோ இப்போது நமக்கு ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த ஆயிலும் கிடச்சிருச்சு அண்ட் திக்னஸ் ஆஃப் த ஏர் ஃபிலிமும் கிடச்சிருச்சு. ஸோ இதனுடைய ஓவரால் வியூ என்னன்னு பார்க்கலாம். இப்போது நம்ம என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வால்யூம் கொடுத்துருக்காங்க, சர்ஃபேஸ் ஏரியா கொடுத்துருக்காங்க அண்ட் ஆல்சோ டார்க் பேண்ட்வித்னுடைய வேவ் லென்த் வந்து கொடுத்துருக்காங்க. நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, ஆயிலினுடைய ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என்னன்னு கண்டுபிடிங்க அண்ட் ஆயில் ஃபில் பண்ண அந்த ஃபிலிமுடைய திக்னஸ் என்னன்னு கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு நம்ம 2 ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம். திக்னஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம் அண்ட் டார்க் ஃப்ரிஞ்சஸ்க்கான ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா டார்க் பேண்ட்வித்க்கான வேவ் லென்த் கொடுத்துருக்கறனால. ஸோ இப்போ இதிலேருந்து நம்ம டியும் கண்டுபிடிச்சிக்கலாம் அண்ட் ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸும் கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, அடுத்து ஃபோர்த் கொஷின் என்ன அப்படின்னா ரிஃப்ளெக்டட் லைட்டில் ஆப்சென்ட் ஆன வேவ் லென்ஸ் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இங்கே அப்படின்னா சோப் ஃபிலிம் அப்படிங்கிறது ஒரு தின் ஃபிலிம் இல்லைங்களா? ஸோ அப்போ தின் ஃபிலிமில் வேவ் லென்த் வந்து மிஸ் ஆகிருந்திருக்கான். அந்த மிஸ் ஆன வேவ் லென்த் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. எதில் அப்படின்னா ரிஃப்ளெக்டட் ரேஸில். ஸோ ரிஃப்ளெக்டட் லைட்டில் என்னென்ன வேவ் லென்த் வந்து மிஸ் ஆகிருக்கு அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ணோம். ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபிலிமோட திக்னஸ் கொடுத்துருக்காங்க, டி கொடுத்துருக்காங்க, இன்சிடென்ட் ஆங்கிள் வந்து கொடுத்துருக்காங்க, ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணணும், என்னென்ன வேவ் லென்த் வந்து ஆப்சென்ட் ஆகிருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இப்போது நமக்கு ஆரோடைய வேல்யூ தெரியணும். தட் இஸ் இன்சிடென்ட் ஆங்கிள் அவங்க கொடுத்துட்டாங்களா, இப்போ நம்ம ரிஃப்ளெக்டட் ஆங்கிளில் வந்து நமக்கு தெரியணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த மியூ இஸ் ஈக்குவல் டு sin A டிவைடட் பை sin R அப்படிங்கிற ஸ்னெல்ஸ் லா வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்னெல்ஸ் லா அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் இல்லைங்களா? மியூ இஸ் ஈக்குவல் டு sin A டிவைடட் பை sin R. ஏன் அப்படின்னா நமக்கு இன்சிடென்ட் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க, ஐயோடைய வேல்யூ நமக்கு என்னன்னு தெரியும். இப்போ ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஆரோடைய வேல்யூ நமக்கு தெரியணும் இல்லைங்களா? ஸோ இங்கே ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸும் கொடுத்துருக்காங்க, இன்சிடென்ட் ஆங்கிளும் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ தட் நம்ம இப்போ இன்சிடென்ட் ஆங்கிள் நம்ம கொடுத்துட்டதுனால, ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கொடுத்துட்டதுனால இப்போ நம்ம ரிஃப்ளெக்டட் ஆங்கிள் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம் இல்லைங்களா? ஸோ இது ரெண்டையும் சப்ஸ்டியூட் பண்ணாலே போதுமானது. ஸோ இப்போது ஈக்குவேஷனை நான் ரீரைட் பண்ணி எழுதும் பொழுது ஆர் இஸ் ஈக்குவல் டு ஆர்க் ஆஃப் சைன் ஐ டிவைடட் பை மியூ அப்படின்னு கிடைக்கும். சைன் ஐனுடைய வேல்யூ தான் 35 டிகிரி. அப்போ சைன் 35 டிகிரியோட வேல்யூ என்ன டிவைடட் பை 1.33. இதை டிவைட் பண்ணும் பொழுது நமக்கு ஃபைனலாக 25.55 டிகிரியில் ஆன்சர் கிடைக்கும். மேம் என்ன மேம் இப்படி நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த ஈக்குவேஷனை ரீரைட் பண்ணி எழுதுறதா இருக்குது இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆர்க்கில். அதுலேயும் சைன் 35 டிகிரி கண்டுபிடிச்சி அதுக்கு அந்த வந்த வேல்யூக்கு திருப்பி நம்ம சைன் வேல்யூ வந்து கண்டுபிடிக்கிறதா இருக்குது. இவ்வளோ டஃப்பாக கேட்பாங்களா அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு இந்த அளவுக்கு டஃப்பாக கேட்க மாட்டாங்க. பட் யூ ஹாவ் டு நோ ஹவு டு ஃபைண்ட் தேம் அப்படின்னு. ஓகேவா? ஸோ எப்படி கண்டுபிடிக்கணுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து உங்களுக்கு சிம்பிளாக தான் கேட்பாங்க. இருந்தாலும் உங்களுக்கு இந்த ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கொடுத்துட்டு இன்சிடென்ட் ஆங்கிள் கொடுத்துட்டு ரிஃப்ளெக்டட் ஆங்கிள் கண்டுபிடிக்க சொன்னாங்க, ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் வந்து கண்டுபிடிக்க சொன்னாங்க அப்படின்னா, ரீஃப்ராக்ஷன் வந்து கண்டுபிடிக்க சொன்னாங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியணும். அதனால நான் இங்கே வந்து இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ மியூ இஸ் ஈக்குவல் டு sin I டிவைடட் பை sin R ஸ்னெல்ஸ் லா அப்படின்றது மட்டும் உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் போதும், மீதியெல்லாம் நீங்களே எழுதிடலாம். ஓகேவா? ஸோ இதை வந்து ப்ராப்ளமாக கேட்க மாட்டாங்க, ஸ்னெல்ஸ் லானா என்னன்றதை கேட்பாங்க. ஸோ அதை படிச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நமக்கு கொடுத்துருக்க கொஷினில் வேவ் லென்த் என்ன ஆப்சென்ட் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு டெஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ்க்கான கண்டிஷன்ஸ் வந்து நம்ம எழுதிக்கலாம். ஏன் அப்படின்னா ரிஃப்ளெக்டட் ரேயில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, டெஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் நடக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ தட் மியூ டி காஸ் ஆர் இஸ் ஈக்குவல் டு என் லாம்டா. இதிலேருந்து நம்ம என்ன கேல்குலேட் பண்ணணும், வேவ் லென்த் தான் கேல்குலேட் பண்ணணும். ஸோ வேவ் லென்த்துக்காக ஈக்குவேஷனை ரீரைட் பண்ணி எழுதிக்கலாம். இதில் என் அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் ஃப்ரின்ச்சஸ் இல்லைங்களா? என்னென்ன ஃப்ரின்ச்சஸ் அப்படின்றது வந்தோட நம்பர் தான் இந்த என் அப்படிங்கிறது 1 அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃப்ரின்ச்சஸ், 2 அப்படின்னா செகண்ட் ஃப்ரின்ச்சஸ், 3 அப்படின்னா தேர்ட் ஃப்ரின்ச்சஸ். ஸோ 1 அப்படின்னு போடும்பொழுது என்ன வேல்யூ வருது, 2 அப்படின்னு போடும்போது என்ன வேல்யூ வருது, 3 அப்படின்னு போடும்போது என்ன வேல்யூ வருது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நமக்கு மிஸ் ஆன வேவ் லென்த் தானே கேல்குலேட் பண்ண சொல்கிறாங்க. அப்போது மிஸ் ஆன வேவ் லென்த் வந்து கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு விசிபிள் வேவ் லென்த் எவ்வளோ அப்படின்றது தெரியணும்.
ஸோ 4 to 7.5 into 10⁻⁵ சென்டிமீட்டர் இருந்தால் மட்டும்தான் நமக்கு அந்த லென்த் வந்து விசிபிள் வேவ் லென்த்துக்குள்ளார வரும். ஸோ இதை தாண்டி போயிடுச்சுனாலோ இதுக்கு கீழே இருந்தாலும் அது வந்து நமக்கு விசிபிளாக இருக்காது. அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, ஆப்சென்ட் ஆஃப் வேவ் லென்த் தான் கேட்குறாங்க. அப்போ கண்டிப்பாக அந்த வேவ் லென்த் எதுக்குள்ளே தான் இருக்கணும், 4 to 7.5 into 10⁻⁵ சென்டிமீட்டருக்குள்ளார இருந்தால் மட்டும்தான் அது ஆப்சென்ட் ஆயிருக்கு அப்படின்றத நம்மளால கண்டுபிடிச்சிருக்க முடியும் இல்லைங்களா. ஸோ இப்போ வர வேவ் லென்த் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளார இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு n is equal to 1 எடுத்து நம்ம இந்த சால்வ் பண்ணலாம். 2ஓட வேல்யூ தெரியும், 2 மியூவோட வேல்யூ நமக்கு தெரியும், என்ன மியூவோட வேல்யூ 1.33 இன்டூ டியோட வேல்யூ நமக்கு கொடுத்துட்டாங்க, ஃபிலிமோட திக்னஸ் 5 into 10⁻⁵ சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க, இன்டூ காஸ் ஆரோட வேல்யூ என்னன்றதை நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா. அதுதான் நான் என்னது ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் அண்ட் ஆங்கிள் ஆஃப் ரீஃப்ராக்ஷன் சரிங்களா. ஸோ நான் ரிஃப்ளெக்ஷன்னு சொல்லிட்டேன், அது ரீஃப்ராக்ஷன், ஆங்கிள் ஆஃப் ரீஃப்ராக்ஷன் தான் ஸ்னெல்ஸ் லா. அப்போது ஸ்னெல்ஸ் லாவில் இருக்கக்கூடிய ஐ அப்படிங்கிறது ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ், ஆர் அப்படிங்கிறது ஆங்கிள் ஆஃப் ரீஃப்ராக்ஷன். ஸோ நான் ரீஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா அதில் ரீஃப்ராக்ஷன் அப்படின்றத நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா நான் ரீஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொன்ன மாதிரி எனக்கு ஞாபகமாக இருக்குது. ரிஃப்ளெக்ஷன் இல்லை, அது ரீஃப்ராக்ஷன் சரியா. ஸோ இப்போ மியூ இஸ் ஈக்குவல் டு sin A டிவைடட் பை sin Rல ஆர் வந்து ஆங்கிள் ஆஃப் ரீஃப்ராக்ஷன். ஸோ அந்த வேல்யூவை நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் 25.55 டிகிரி அப்படின்னு. ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து இந்த காஸ் ஆரில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணும் பொழுது நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும் இல்லைங்களா. காஸ் 25 டிகிரியோட வேல்யூ என்னன்றதை கண்டுபிடிச்சா அப்ராக்சிமேட்டாக தட் இஸ் 0.902 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதெல்லாம் லாக் புக் யூஸ் பண்ணி நீங்கள் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இவ்வளோ டஃப்பாக வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கேட்க மாட்டாங்க, பட் யூ மஸ்ட் நோ த ப்ரொசீஜர். ஓகே, ஸோ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணும்போது ஃபைனலாக n is equal to 1 நம்ம எடுத்திருக்கோம் இல்லைங்களா. அப்போ டிவைடட் பை 1 ஆல் டிவைட் பண்ணும்பொழுது ஃபைனலாக நமக்கு 12 into 10⁻⁵ சென்டிமீட்டர் அப்படின்றது ஆன்சராக கிடைக்கும். இப்போது நம்ம n is equal to 1க்கு கேல்குலேட் பண்ணியிருக்கோம். n is equal to 2க்கு பண்ணுங்கள் அப்படின்னா 2ஆல் டிவைட் பண்ணணும் இதை. ஸோ 2ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு 6 அப்படின்றது கிடைக்கும், 6 into 10⁻⁵ சென்டிமீட்டர். அடுத்து 3ஆல் டிவைட் பண்ணுங்கள், அதாவது தேர்ட் ஃப்ரென்ச்சஸ்க்கு கண்டுபிடிங்க அப்படின்னா 3ஆல் நம்ம டிவைட் பண்ணணும் இல்லையா. n is equal to 3, 3ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு 4 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அடுத்த ஃப்ரென்ச்சஸ் கால்குலேட் பண்ணும்போது n is equal to 4 கேல்குலேட் பண்ணுங்கள், அது 3ன்னு கிடைக்கும் இல்லையா. 3 into 10⁻⁵ கிடைக்கும். ஆனால் அந்த 3 அப்படிங்கிறது நம்ம விசிபிள் வேவ் லென்த்துக்குள்ளே வராது, விசிபிள் வேவ் லென்த்தை விட கம்மியாக இருக்கும். ஓகேவா. ஸோ அப்போது n is equal to 2, n is equal to 3ன்னு போடும்பொழுது நமக்கு கிடைச்சது 6 into 10⁻⁵ சென்டிமீட்டர் அண்ட் 4 into 10⁻⁵ சென்டிமீட்டர். ஸோ இது ரெண்டும் தான் நம்மளுடைய விசிபிள் வேவ் லென்த்தில் இருக்குது. ஆனால் இது ரெண்டும் தான் நமக்கு என்ன இருக்குது, மிஸ் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம இதன் மூலியமாக கேல்குலேட் பண்ணி சொல்லிடலாம். ஓகேவா. அப்போ என்னென்ன ஆப்சென்ட் ஆயிருக்கு, 6 into 10⁻⁵ சென்டிமீட்டர் இருக்கக்கூடிய ஒரு வேவ் லென்த்தும் 4 into 10⁻⁵ சென்டிமீட்டர் இருக்கக்கூடிய ஒரு வேவ் லென்த்தும் மிஸ் ஆயிருக்கு. விச் இஸ் அப்ராக்சிமேட்லி இது ரெண்டுமே எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா வயலட் கலர் அண்ட் ப்ளூ கலருக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா. ஸோ அப்போது மிஸ் ஆன வேவ் லென்த் என்ன அப்படின்றத நம்ம கேல்குலேட் பண்ணிட்டோம். அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இதில் என்ன அப்படின்னா, இங்கே வந்து நமக்கு ஸ்னெல்ஸ் லா தெரியணும் அண்ட் ஆல்சோ கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ்க்கான ஃபார்முலா வந்து நமக்கு தெரியணும். ஸோ இது ரெண்டும் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடலாம், என்னென்ன வேவ் லென்த் வந்து மிஸ் ஆயிருக்கு அப்படின்றத கேல்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆங்கிள்லாம் கண்டுபிடிக்கிறதுல உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ தட் உங்களுக்கு எக்ஸாம்பிள் இது கேட்டாங்கன்னா லாக் புக் யூஸ் பண்ணி இதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஓகேவா. ஸோ எப்படி லாக் புக் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும் அப்படின்றத நான் பின்னாடி கிளாஸஸில் வந்து சொல்லித்தரேன். ஸோ இப்போது இது எப்படி போடணும் அப்படின்ற ப்ரொசீஜர் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, அடுத்தது ட்ரிக்கியான MCQs பார்க்கலாம். இன் யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் கண்டிஷன் ஃபார் கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் பிரைட் ஃப்ரென்ச்சஸ்க்கான கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்னா, at a point is path difference between the two waves must be. ஸோ அதாவது யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ்க்கான கண்டிஷன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது டைரெக்டாக ஃபார்முலாவாக கேட்காம எப்படி கேட்குறாங்க பாருங்கள், இன்டெக்ரல் மல்டிபிள் ஆஃப் இல்லாட்டி ஆட் இன்டெக்ரல் மல்டிபிள் ஆஃப் ஈவன் இன்டெக்ரல் மல்டிபிள் ஆஃப்னு கேட்குறாங்க. ஸோ அப்போது நமக்கு அந்த ஃபார்முலாக்கான மீனிங்கும் நமக்கு தெரியணும். அப்படின்னா தான் கரெக்ட் ஆன்சர் வந்து நம்ம சூஸ் பண்ண முடியும். ஆப்ஷன் சி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ்க்கான கண்டிஷன் என்ன, இன்டெக்ரல் மல்டிபிள் ஆஃப் வேவ் லென்த்தாக அது இருக்கணும் இல்லைங்களா. ஸோ அப்போது என்னென்னு எழுதுவோம், டெல் இஸ் ஈக்குவல் டு n லாம்டா அப்படின்னு எழுதுவோம். அதுதான் இதுக்கான கண்டிஷன், கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ்க்கான கண்டிஷன். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், which one of the following changes will result in an increase in the fringe width beta in a Young's double slit experiment. ஸோ யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் ஃப்ரிஞ்ச் வித்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணும் பொழுது என்ன மாதிரியான சேஞ்சஸ் வந்து க்ரியேட் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. விச் ஒன் சேஞ்சஸ் வில், அதாவது கீழே இருக்க எந்த ஒரு குவான்டிட்டியை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணும் பொழுது
ஃப்ரிஞ்ச் வித் வந்து சேஞ்ச் ஆகும், இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு ஃப்ரிஞ்ச் வித்க்கான ஃபார்முலா தெரியணும். இப்படி தெரிஞ்சால் தான் என்ன குவான்டிட்டி வந்து அதை அஃபெக்ட் பண்ணும் அப்படின்றத நமக்கு தெரியும். ஃப்ரிஞ்ச் வித்க்கான ஃபார்முலா என்ன? பீட்டா இஸ் ஈக்குவல் டு லாம்டா டி டிவைடட் பை டி அப்படிங்கிறது தான் ஃப்ரிஞ்ச் வித்க்கான ஃபார்முலா. இந்த இடத்துல ஸ்மால் டி அப்படிங்கிறது அந்த ரெண்டு ஸ்லிட்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ், கேபிட்டல் டி அப்படிங்கிறது ஸ்க்ரீன் டிஸ்டன்ஸ். ஸோ அப்போது வேவ் லென்த்துக்கும் ஸ்க்ரீன் டிஸ்டன்ஸ்க்கும் இந்த ஃப்ரிஞ்ச் வித் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனட்டாக இருக்குது. ஸோ அப்போது வேவ் லென்த்தையோ இந்த ஸ்க்ரீன் டிஸ்டன்ஸையும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணும் பொழுது ஃப்ரிஞ்ச் வித் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்படி இல்லைன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனட் டு the distance between the two slits. இந்த ஃப்ரிஞ்ச் வித் வந்து அந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஸ்லிட்ஸுக்கு வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனட்டாக இருக்குது. அப்போது நம்ம அதை என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த ரெண்டு ஸ்லிட்டுக்கும் இடையில கூடிய டிஸ்டன்ஸ் வந்து நம்ம மினிமைஸ் பண்ணிகிட்டே வந்தோம், குறைச்சிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா நமக்கு ஃப்ரிஞ்ச் வித் வந்து அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ அப்போ இந்த ஆப்ஷன் வந்து நம்ம இருக்கான்னு செக் பண்ணலாம். ஆப்ஷன் ஏ பாருங்கள், இன்க்ரீசிங் டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ ஸ்லிட்ஸ். ஸோ டிஸ்டன்ஸ் வந்து ரெண்டு ஸ்லிட்டுக்கு இடையில இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஃப்ரிஞ்ச் வித் வந்து குறையும். ஆனால் கொஷினில் என்ன சொல்லியிருக்காங்க? ஃப்ரிஞ்ச் வித் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ வந்து ராங். ஆப்ஷன் பி செக் பண்ணி பார்க்கலாம். டிக்ரீசிங் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஸ்லிட் அண்ட் ஸ்க்ரீன். டியை வந்து என்ன பண்ணணும்? இன்க்ரீஸ் பண்ணணும். அப்படின்னா தான் வந்து பீட்டா இன்க்ரீஸ் ஆகும். ஏன் அப்படின்னா இது ரெண்டும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனட்டாக இருக்குது. ஸோ அப்போ ஆப்ஷன் பியும் ராங் ஆன்சர். ஆப்ஷன் சி பாருங்கள், யூஸிங் லைட் ஆஃப் லாங்கர் வேவ் லென்த். அப்போது வேவ் லென்த் வந்து அதிகப்படுத்தும் பொழுது ஃப்ரிஞ்ச் வித் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றது நமக்கு தெரியும். ஏன்னா அது ரெண்டும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனட். ஆப்ஷன் சி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். இருந்தாலும் டியை செக் பண்ணிக்கலாம். இமர்சிங் த என்டையர் apparatus in the வாட்டர். ஸோ மொத்த apparatusஸையும் வாட்டரில் வந்து இமர்ஸ் பண்ணும் பொழுது நமக்கு ஃப்ரிஞ்ச் வித் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. தட் இஸ் ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து அதிகப்படுத்தும் போது. ஸோ இந்த ஃப்ரிஞ்ச் வித்தில் நமக்கு ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸே இன்வால்வ் ஆகாது இந்த ஃபார்முலாவில். ஸோ தட் அதுவும் ஆன்சராக வராது. ஆப்ஷன் சி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். அண்ட் தேர்ட் கொஷின், இஃப் த என்டையர் Young's double slit experiment apparatus is immersed in a liquid of refractive index mu, how does the new fringe width related to the original fringe width in air? ஸோ ஏரில் இருக்கும் பொழுது அங்கே இந்த யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் ஒரு ஃப்ரிஞ்ச் வித் கிடைக்குது. அது வந்து பீட்டா அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, இப்போது அதே யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட்டை நம்ம எங்கே போய் வைக்கிறோம் அப்படின்னா லிக்விடில் இமர்ஸ் பண்ணி வைக்கிறோம், லிக்விட்குள்ளே மூழ்கி வைக்கிறோம். அப்படி லிக்விட்குள்ளே மூழ்கி வச்சு இந்த எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம பண்ணும் பொழுது நமக்கு ஒரு ஃப்ரிஞ்ச் வித் கிடைக்கும் இல்லைங்களா? ஸோ அதுக்கும் இதுக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்றது தான் நம்மளுடைய கேள்வியாக இருக்குது. ஸோ அப்போ இதுக்கு என்ன ரிலேஷன் அப்படின்னா, நமக்கு முன்னாடி கிடைச்சது இல்லைங்களா, ஏரில் வச்சுருக்கும் போது ஒரு ஃப்ரிஞ்ச் வித் கிடைக்கும் இல்லைங்களா, அந்த ஃப்ரிஞ்ச் வித்தை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ரெண்டாவதாக எந்த இதில் இமர்ஸ் பண்ணி வச்சுருக்கோமோ அதனுடைய ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸால் ஜஸ்ட் டிவைட் பண்ணால் போதும், வில் பி கெட்டிங் த ஆன்சர். ஓகேவா? ஸோ அப்போது இந்த யங்ஸ் டபுள் ஸ்லிட் apparatus-ஐ நம்ம லிக்விடில் இமர்ஸ் பண்ணி வச்சுருக்கும் பொழுது கிடைக்கிற ஃப்ரிஞ்ச் வித் எவ்வளவா இருக்கும் அப்படின்னா, வாட்டரில் நம்ம இமர்ஸ் பண்ணி வச்சுருக்கோம், ஏரில் வந்து நம்ம வச்சு இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும் பொழுது எவ்வளோ ஃப்ரிஞ்ச் வித் கிடைக்குமோ அதை வந்து இந்த லிக்விடோட ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸால் டிவைட் பண்ணும் பொழுது நமக்கு கிடைக்கிற வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்கும். தட் இஸ் பீட்டா டிவைடட் பை மியூக்கு ஈக்குவலாக இருக்கும். பீட்டா அப்படிங்கிறது ஏரில் இருக்கும்போது ஃப்ரிஞ்ச் வித், மியூ அப்படிங்கிறது ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த லிக்விட், அண்ட் பீட்டா டேஸ் அப்படிங்கிறது லிக்விடில் இருக்கும்பொழுது ஃப்ரிஞ்ச் வித். ஓகேவா? ஸோ அப்போ என்ன ரிலேஷன் அப்படிங்கிறது புரியுதா? பீட்டா டேஸ் இஸ் ஈக்குவல் டு பீட்டா டிவைடட் பை மியூ அப்படின்னு பண்ணனாலே நமக்கு நியூவான புதுசாக கிடைச்சிருக்க ஃப்ரிஞ்ச் வித்தோடைய வேல்யூ வந்து தெரிஞ்சிடும். அண்ட் ஃபோர்த் கொஷின், வாட் இஸ் த நேச்சர் ஆஃப் த இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன் when two sources in Young's double slit experiment are coherent? ஸோ யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் இருக்கக்கூடிய இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன் இருக்கு இல்லைங்களா, அதனுடைய நேச்சர் என்னன்னு கேட்குறாங்க. எப்போது ரெண்டு ஸ்லிட்டும் வந்து ரெண்டு சோர்ஸை ஆக்ட் பண்ணும் அப்படின்றது நமக்கு தெரியும். அந்த ரெண்டு சோர்ஸும் இன்கோஹரண்ட்டாக இருக்கும் பொழுது இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்னுடைய நேச்சர் எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ கோஹரண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு தெரியும், நமக்கு டார்க் அண்ட் பிரைட் ஃப்ரிஞ்சஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஆனால் இங்கே வந்து அந்த ரெண்டு சோர்ஸும் இன்கோஹரண்ட்னு சொல்லிட்டாங்க. அப்போது நமக்கு டார்க் அண்ட் பிரைட் ஃப்ரிஞ்சஸ் ஃபார்மேஷனே இருக்காது. ஒரு யூனிஃபார்மான ஒரு இன்டென்சிட்டி தான் இருக்கும். அந்த வேரியேஷன் நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியாது. அதனால தான் நம்ம இன்கோஹரண்ட் லைட்டை வந்து நம்ம YDSல வந்து யூஸ் பண்ண மாட்டோம் இல்லைங்களா. யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் ஏன் வந்து நம்ம இன்கோஹரண்ட் லைட் யூஸ் பண்ண மாட்டோம்? ஏன்னா அந்த இன்கோஹரண்ட் லைட் யூஸ் பண்ணால் நம்மளால் அந்த வேரியேஷன்ஸை கண்டுபிடிக்க முடியல அப்படின்ற காரணத்துக்காக தான் நம்ம அதை யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ ஓகேவா? அதனால அது வந்து ஒரு முக்கியமான காரணம். யூனிஃபார்ம் இன்டென்சிட்டி வந்து நமக்கு ப்ரொடியூஸ் ஆகும், இன்டென்சிட்டியில் வேரியேஷன்ஸ் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. அண்ட் ஆல்சோ இந்த பேட்டர்ன் வந்து பார்க்குறதுக்கு கிளியராக இருக்குது, ஒரு ஷார்ப்பான ஒரு பேட்டர்னாக இருக்காது. ஓகே, ஸோ அப்போ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். யூனிஃபார்ம் illumination with no
டிசென்சிபிள் பேட்டர்ன் அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். ஸோ அப்போது யூனிஃபார்ம் இலுமினேஷன் வந்து இருக்கும், யூனிஃபார்மாக இருக்கும். அதில் டிஃப்ரென்ஸ் வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது அண்ட் பேட்டர்ன் வந்து கிளியராக இருக்காது. டிசெனிபிள் அப்படின்னா என்ன மீனிங்? நோ கிளியரன்ஸ் அப்படின்றது மீனிங் இல்லையா? ஸோ அப்போது நோ கிளியர் பேட்டர்ன் அண்ட் ஆல்சோ யூனிஃபார்ம் இன்டென்சிட்டி பேட்டர்ன் அப்படின்றது தான் ஆன்சர். ஆப்ஷன் டி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். அண்ட் ஃபிஃப்த் ஒன், ஆங்குலர் வித் ஆஃப் பிரைட் ஃப்ரிஞ்ச் இன் யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் இஸ் கிவன் பை. யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் பிரைட் ஃப்ரிஞ்சஸ்க்கான ஆங்குலர் வித் என்ன அப்படின்றது கொஷின். ஸோ அது என்னவாக இருக்கும் அப்படின்னா லாம்டா டிவைடட் பை 2வாக இருக்கும். ஓகேவா? நம்ம யூஸ்வலாக ஃப்ரிஞ்ச் வித் என்னன்றதை கண்டுபிடிச்சிருப்போம் இல்லைங்களா? யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் ஃப்ரிஞ்ச் வித் என்னங்கிறதுக்கான ஃபார்முலா வந்து நமக்கு தெரியும். ஆனால் இங்கே என்ன கேட்குறாங்க? ஆங்குலர் வித்துக்கான ஃபார்முலா கேட்குறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும்? வேவ் லென்த்தை அந்த 2 ஸ்லிட்டுக்கும் இடையில எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கோ அந்த டிஸ்டன்ஸால் டிவைட் பண்ணும்பொழுது நமக்கு ஆங்குலர் வித் என்ன அப்படின்றது கிடைக்கும். ஓகே. ஸோ 6th கொஷின், path difference for the destructive interference dark fringes in YDSC யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் நடக்கிறதுக்கான பாத் டிஃப்ரென்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அது டைரக்ட் ஃபார்முலா 2n+1 × λ/2. ஸோ இப்படியும் உங்களுக்கு கேட்பாங்க. டார்க் ஃப்ரிஞ்சஸ்க்கான கண்டிஷன் என்ன அப்படின்னும் கேட்பாங்க. ஓகேவா? அப்படி கேட்டாலும் பாத் டிஃப்ரென்ஸ்னு டைரெக்டாக கேட்டாலும் இதுதான் ஆன்சர், 2n+1 × λ/2. அப்போது கண்டிஷன்னாலும் பாத் டிஃப்ரென்ஸ்னாலும் சேம் மீனிங் தான் அப்படின்றத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். எங்கே? YDSCயில் யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட்டில். ஸோ இன்றைக்கி நம்ம கிளாஸில் பார்த்ததுனுடைய ஒரு குயிக் சம்மரி பார்க்கலாம் ஃபார்முலாஸை. ஸோ கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா பார்த்தோம். அண்ட் ஃப்ரிஞ்ச் வித்துக்கான ஃபார்முலா என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அது லிக்விடில் இருக்கும் பொழுது ஃப்ரிஞ்ச் வித் வந்து எப்படி மாறும், ஏரில் இருக்கும்போது எப்படி மாறும், ஸோ அது ரெண்டுக்குமான ரிலேஷன் என்ன அப்படின்றத பார்த்தோம். அண்ட் இன்கோஹரன்ட் சோர்ஸாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய பேட்டர்ன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா கிளியராக இருக்காது அண்ட் யூனிஃபார்மான ஒரு இலுமினேஷன் வந்து இருக்கும். இன்டென்சிட்டி வேரியேஷன்ஸ் வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியாதுன்றது பார்த்தோம். அண்ட் ஆங்குலர் வித்துக்கான ஃபார்முலா என்ன அப்படின்றத பார்த்தோம். ஸோ யூஸ்வலாக ஃப்ரிஞ்ச் வித்துக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும், ஆனால் ஆங்குலர் ஃப்ரிஞ்ச் வித்துக்கான ஃபார்முலா தெரியாது. ஸோ அது என்னன்றதை பார்த்தோம். டெஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ்க்கான பாத் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்றத ரீகால் பண்ணோம். ஓகே. நெக்ஸ்ட் கிளாஸில் லைட் எப்படி டைஃப்ராக்ட் ஆகுது, டைஃப்ராக்ஷன் ஆஃப் லைட் அப்படின்றத பற்றி பார்ப்போம். அண்ட் அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். அதில் என்னென்ன பிரின்சிபல் இன்வால்வ் ஆயிருக்கு அப்படின்றத பார்ப்போம். ஸோ சோஃபார் நம்ம என்ன பார்த்துருக்கோம்? இன்டர்ஃபரன்ஸ் ஆஃப் லைட் ஃபுல்லாக பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ இனிமேல் நம்ம பார்க்க போகிறது ஃபுல்லாக டைஃப்ராக்ஷன் ஆஃப் லைட். தேங்க்யூ.